வணக்கம் நண்பர்களே. வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 81. ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட் கண்டென்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் வாங்க. ஸோ கேப்ஷன் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் போய்க்கலாம். மெட்டா பிஸ்னஸ் சூட்குள்ளே போயிடலாம். கிரியேட் ரீல் கொடுத்துடலாம். ஆட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவை கொடுத்துடலாம். Ask. கீழே வந்து கேப்ஷனை பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு தம்ப்நெயில் வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி எப்படி ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது அப்படின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும். அதே மாதிரி மக்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கணும். அப்போ தான் மக்களுக்கு கொஞ்சமாச்சு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நீங்கள் அதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்டை நீங்கள் அதை எப்படி ப்ரமோட் பண்ணுறீங்கன்றது தான் உங்களோட ப்ராடக்ட் வந்து விற்குமா விற்காதான்றது இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இதுதான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அமேசான் லைக் தட். இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற இதில் நீங்கள் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் அந்த லிங்க்ஸ் தான் வந்து மக்கள் வந்து நம்புவாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் தான் மக்கள் வந்து நம்புவாங்க. இப்போ டிஜிஸ்டோர் 24 வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த டிஜிஸ்டோர் 24 வந்து தெரியும். பட் நார்மல் பீப்புளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஃபேமஸான ஒரு இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஓகேவா? ஸோ 28th 9 AM ஷெட்யூல் பண்ணிடலாம். மேபி லேட்டர் கொடுத்துடலாம். ஸோ ரெண்டுமே ஷெட்யூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேராக பின்ட்ரெஸ்ட்டுக்கு தேவையான போஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். முதல்ல இந்த ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் இதை டவுன்லோட் பண்ணிடலாம். தென் இப்போ நம்ம வந்து பின்ட்ரெஸ்ட்குள்ளே போயிட்டு சேவ்டுக்குள்ளே போயிட்டு பின், ஸோ இதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே டைட்டில் வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் தென் இதை இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் தென் அஃபிலியேட் லிங்க்கை இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேக் வந்து டெக்னாலஜி, செகண்ட் டேக் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தேர்ட் டேக் வந்து டூல்ஸ். ஓகேவா? ஃபோர்த் டேக் இன்டர்நெட், ஃபிஃப்த் டேக் வந்து ரைட்டிங், சிக்ஸ்த் டேக் வந்து மணி, செவன்த் டேக் ரீடிங். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை பப்ளிஷ் பண்ணிடலாம். ஓகே, வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம நேராக குவேராக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் டாக்ஸ்குள்ளே போய்க்கலாம். போயிட்டு
ஃபர்ஸ்ட் கொஷினை காப்பி பண்ணிக்கலாம். நேராக ஸ்பேஸ்குள்ளே வந்துட்டு போஸ்ட் ஆட் கொஷின். ஸோ கொஷினை பேஸ்ட் பண்ணிட்டு ஆஸ்க் கொடுத்துடலாம். ஸோ கீழே வந்து ஆன்சரில் க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் த பிலோ question into topic அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்து கீழே கொஷினை கொடுத்து என்டர் கொடுத்துடலாம். மேக் இட் ஷார்ட் அப்படின்னு கொடுக்கலாம். மேக் இட் ஷார்ட் அப்படின்னு இன்னொரு தாட்டி கொடுக்கலாம். ஓகே, இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நேராக கேன்வாக்குள்ளே வந்துட்டு ஆட் அ ஹெட்டிங் கொடுத்து, ஸோ இதை கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கலரை வந்து ஒயிட்டாக மாற்றிடலாம். எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு ஸோ இது பிளாக்காக மாற்றிட்டு திக்னஸை ஜாஸ்திப்படுத்திட்டு இதை கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். ஸோ இதை சென்டரில் வச்சிடலாம். வச்சுட்டு எலிமெண்ட்டில் போயிட்டு காப்பி அப்படின்னு போடலாம். ஸோ இந்த இதை வந்து கொஞ்சம் சின்னது படுத்திட்டு இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒயிட் கிரியேட்டிவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு ஸோ இன்னும் நல்லா கீழே வந்துடலாம். சம்திங் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கு. வேர்சஸ் எடுக்கணும். ஸோ இதுவே நல்லாயிருக்கு. இது ரிமூவ் பண்ணிவிட்டு இது போட்டால் கூட நல்லாயிருக்கும். இதை ஒயிட்டாக மாற்றிடணும். அண்ட் தென் இதையும் போட்டுட்டு பட் இந்த வேர்சஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. ஸோ வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைனா இதை வச்சுட்டு நம்ம வேர்சஸில் கிராஃபிக்ஸ் மட்டும் தேடலாம். இதை வந்து சின்னதுப்படுத்திடலாம். சின்னதுப்படுத்திட்டு இதை சென்டரில் வச்சுட்டு இதை கொஞ்சம் சென்டர்படுத்திட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நேராக இந்த கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இதை காப்பி பண்ணிடலாம். டேபிள் அதற்கு ரைட் இட் வித்தவுட் டேபிள் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்மாலாக இருக்கு ஆன்சர். இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரெட் பண்ணிடலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக ஸ்பேஸ்க்குள்ளே வந்து போஸ்ட் ஆட் கொஷின் கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ்க் கொடுத்துட்டு
ஆன்சரில் போயிட்டு credential சேஞ்ச் பண்ணிடலாம். chat gpt கிட்ட போய் change the below question into topic அப்படின்னு கொடுத்து கீழே இந்த கொஷினை கொடுத்துடலாம். யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து ஓகேவா, ஸோ இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். அவுச், இவ்வளோ பெருசுக்கு இருக்கா? சரி, ஓகேவா. ஸோ இதை டெலிட் பண்ணிடலாம். தென் இதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டடீஸுக்கு ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுக்கலாம். இல்லை ஸோ இதை இங்கே கொடுத்துடலாம். இதை டூப்ளிகேட் பண்ணி இதை இந்த பக்கம் ஒன்று கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கிரியேட்டிவ் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஸோ இதை கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கு. ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். நேராக இங்கே வந்து இது நான் இதுவே கொடுக்கலையா? ஓகே, இங்கே வந்து இதை கொடுத்துடலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சா? இல்லை, சரி, நம்ம இதை நியூ சேட் கொடுத்து இதில் இங்கே கொடுக்கலாம். நம்ம இதை மட்டும் காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இதை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ ஒரு இது இருக்குது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இமேஜை கொடுத்துடலாமா? இல்லை, ஒரு ஐடியா பண்ணுறேன். இங்கே ஒரு ஸ்பேஸ் தள்ளி இமேஜை கொடுத்துட்டு ஸ்பேஸ் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இங்கே அந்த இதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக நியூ சாட் போயிடலாம். போயிட்டு why is keyboard important in your studies, இந்த கொஷினை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். and then one second கொஞ்சம் ஓகேவா. கொடுத்துட்டு கீழே இந்த இமேஜை கொடுத்துடலாம்.
கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். திருப்பியும் ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். போயிட்டு இந்த கொஷினை வந்து ரெட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷினை காப்பி பண்ணிவிட்டு நேராக ஸ்பேஸ்க்குள்ளே வந்து ஆட் கொஷின் கொடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஆஸ்க். ஆன்சரில் போய்ட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கூகுள் பாட்டில் போய்ட்டு கொஷின் பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ChatGPT கிட்ட போய்ட்டு சேஞ்ச் தி பிலோ கொஷின் இன்டு டாபிக் அப்படின்னு கொடுத்து கீழே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ மேக் இட் ஷார்ட், மேக் திஸ் டாபிக் ஷார்ட் அப்படின்னு கொடுத்து இதை என்டர் கொடுத்துடலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இதை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு அண்ட் இங்கே வச்சாச்சா பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு டைரக்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். டைரக்ட் கோட்டிங். சரி, இது சரியாக வராது. அப்போ வந்து பண்ணலாம். இது சென்டராக வச்சு நம்ம இதை டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் தென் நம்ம இப்போ நேராக இங்கே போயிட்டு ஸோ இந்த ஆன்சரை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக ஸ்பேஸ்க்குள்ளே வந்து ஆன்சரை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இமேஜ் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணி போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ திருப்பியும் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துடலாம். இந்த கொஷினை ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷினை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஸ்பேஸ்க்குள்ளே வந்து ஆட் கொஷின் கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டாட்டை ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஆஸ்க் கொடுத்துடலாம். நியூ சேட்டுக்குள்ளே போய்ட்டு ஸோ இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு ஒன் செகண்ட் இந்த கொஷினை காப்பி பண்ணிவிட்டு நம்ம நேராக இங்கே வந்து make the below question into topic அப்படின்னு கொடுக்கலாம். use simple words understand easily அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நேராக இங்கே வந்துட்டு இதை இங்கே கொடுத்துட்டு லைட்டாக நம்ம பேக்ரவுண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ரியேட்டிவ் பேக்ரவுண்டில் போயிட்டு ஸோ இந்த பேக்ரவுண்ட் கொடுக்கலாமா? வேண்டாம்.
ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது கொடுக்கலான்னு பார்க்குறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். இதை டெலீட் பண்ணிவிட்டு ஓகே இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. இதை கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. நல்லாயிருக்கு. நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஆன்சரை வந்து காப்பி பண்ணிடலாம். வாட் ஹேப்பனிங்? ஓகே இன்னும் எழுதிட்டுருக்கா இல்லையே. அப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிட வேண்டியதுங்க. காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து ஆன்சரில் போய்ட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக இதை பேஸ்ட் பண்ணி இந்த இமேஜை கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா. ஸோ திருப்பியும் ஸ்பேஸ்குள்ளே வந்துடலாம். வந்துட்டு இந்த கொஷினை ரெட் பண்ணிடலாம். ரெட் பண்ணிவிட்டு இந்த கொஷின் காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே போய்ட்டு பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். தென் இங்கே ஸ்பேஸில் வந்துட்டு ஆட் கொஷின் கொடுத்து பேஸ்ட் பண்ணி ஆஸ்க் கொடுத்துடலாம். அண்ட் க்ரெடென்ஷியல் கூட சேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் இங்கே போயிட்டு சேஞ்ச் த பிலோ கொஷின் இன்டு டாபிக்னு கொடுத்து கீழே கொஷினை கொடுத்துடலாம். மேக் இட் ஷார்ட். ஸோ வாட் ஹேப்பனிங்? ஏன் வரமாட்டேங்குது? ஓகே நம்ம நியூவாக கொடுத்துடலாம். யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ்னு கொடுக்கலாம். இப்போ நம்ம நேராக கேன்வாக்குள்ளே போயிட்டு ஓகேவா. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதை கொடுக்கலாம். இப்போ எஃபெக்டிவ்க்கு மாடர்ன் கிரியேட்டிவ் பிஸ்னஸ் கார்டு அது ஓகே. இப்போ நம்ம எஃபெக்டிவ்க்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை அப்படியே இங்கே ஒன்று தென் டூப்ளிகேட் பண்ணி இங்கே ஒன்று வச்சுட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். நம்ம இதை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிடலாம். நேராக இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த இமேஜ் இங்கே கொடுத்துடலாம். ஓகேவா. அண்ட் தென் இங்கே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துட்றோம். திருப்பியும் ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கொஷினையும் ரெட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த டிராஃப்ட் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். சாரி இங்கே இருக்குது. ஸோ
க்ரெடென்ஷியலை சேஞ்ச் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு 1 செகண்ட் காப்பி பண்ணிவிட்டு நேராக டிராஃப்டில் போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் இமேஜ் ஆட் பண்ணல. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்து போஸ்ட் கொடுத்துட்றேன். திருப்பியும் டிராஃப்ட் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஷினை காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் நியூ சாட்குள்ளே போயிடலாம். போயிட்டு நியூவாக கொஷினை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு change the below question into topic ன்னு கொடுத்து இங்கே கொடுத்துடலாம் கொஷினை. ஸோ யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஹெட்டிங்கை கொடுத்துட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். மாடர்ன் கிரியேட்டிவ் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட். ஸோ ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணால் நிறையா இதுக்குள்ளே வருதா? ஸோ இதை கிளிக் பண்ணால் இதுக்குள்ளே நிறையா வருது. ஸோ இதை இங்கே கொடுத்துட்டு இப்போது இங்கே போயிட்டு குட் ஆர் பேட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ கிராஃபிக்ஸில் போயிட்டு ஸோ பேராஃப்ரேசிங்க்கு ஏதாவது ஒரு பேராஃப்ரேசிங் ஓகேவா? இது கொஞ்சம் சின்னது படுத்திடலாம். படுத்திட்டு இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை இந்த பக்கம் ஒன்று வச்சு விட்டுடலாம். வச்சு விட்டுட்டு ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு நேராக டிராஃப்ட்குள்ளே போய்ட்டு பேஸ்ட் பண்ணி ஸோ இமேஜ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தாச்சா? ஸோ கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்து போஸ்ட் கொடுத்துட்றேன். திருப்பி நெக்ஸ்ட் டிராஃப்ட் கொஷின் போயிடலாம். க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஷினை காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து கொஷினை பேஸ்ட் பண்ணிட்டு அண்ட் தென் ஸோ மேலே வந்து இதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். ஓகே. சேம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை மட்டும் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு சேம் ப்ரொசீஜர் அந்த இமேஜ் கெட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம்.
யூஸ் பண்ணிவிட்டு புக்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து ஃபைல் நேமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ கூகுள் பாட் கிட்ட வந்துட்டு don't give remove all the links you have provided and give me a answer அப்படின்னு கொடுத்துடலாம். So I need 5 books name அப்படின்னு கொடுத்துடலாம். Don't want links. ஓகே, ஸோ ஆஃப்டர் a long திருப்பியும் லிங்க் கொடுக்குது. சரி, இப்போ நம்ம பண்ணலாம். இந்த இதையே அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு blank டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆன்சரை கொடுத்துட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். அண்டு இதையும் ரிமூவ் பண்ணணும். மொத்தம் எத்தனை புக்கு கொடுத்துருக்குன்னே தெரியலையே. அது மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க. ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாமா? பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நார்மல் டெக்ஸ்ட் ஒன்ஸ் அகைன் நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே. ஸோ இதுக்கு ஒரு இதை கொடுத்துட்டு அண்ட் இந்த கரெக்ஷன்ஸ் பண்ணால் தான் நம்ம நீட்டாக சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இங்கே வந்துட்டு decorated with emojis and write in simple English அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிடலாம். சூப்பரா. ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணி கரெக்டாக ஸ்பேஸை மட்டும் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிடலாம். கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு போல்டு, இதுவும் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு போல்டு, அண்ட் இதுவும் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு போல்டு, அண்ட் இதுவும் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு போல்டு, இதுவும் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு போல்டு. ஸோ நம்ம இப்போ பண்ணலாம். இங்கே நம்ம வந்து வச்சிருந்த இமேஜை வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்தாச்சு. போஸ்ட் கொடுத்துடலாம்.
இந்த 2 கொஷின் இருக்கு. ஸோ க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து யூஸ் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஆர் பெய்டு அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஃப்ரீ பெய்டு அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு இது வேணுமே. எலிமெண்ட் ஆர் ஃபோட்டோஸ் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தால் தான் எனக்கு அது நல்லாயிருக்கும். சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு முதல்ல ஃப்ரீக்கு ஒரு கிராஃபிக்ஸ் எடுப்போம். இதை கரெக்டாக இப்படி வச்சுட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இங்கே இதை வச்சிடலாம். ஃப்ரீக்கு அண்டு பெய்டுக்கு பட் இது இல்லை போல். சரி, இந்த இது இங்கே கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம வந்து எஸ்எஸ் அப்படின்னு கொடுத்து ஃபோட்டோஸில் போயிட்டு இதை இங்கே கொடுத்துட்டு ஸோ இதை கொஞ்சம் சின்னதுப்படுத்திடலாம். கொடுத்துட்டு இதையும் கொஞ்சம் சின்னதுப்படுத்திடலாம். ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். இதுக்கு எதாவது இது கொடுக்க முடியுமா? பார்டர் வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் இருக்கும். இப்படி வருதா? நல்ல வேலை பார்த்தேன். சரி, அப்போ வந்து நம்ம டவுன்லோட் அப்படியே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு திருப்பி இதே ப்ராப்ளம். ரிமூவ் லிங்க்ஸ் அண்ட் ரைட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துடலாம். பட் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணி இந்த இமேஜ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஓகேவா? ஸோ கீழே தேங்க்ஸ் ஃபார் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணி போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இன்னும் ஒரு கொஷின் இருக்குது. க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் அப்படின்னு காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு இங்கே ஆன்சர் வந்திருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஒன் செகண்ட். ஸோ இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ பிளாகரிசம் அதை வச்சு ஒரு இமேஜை டக்குன்னு எடுத்துடலாம். டிலீட் பண்ணிவிட்டு இதையும் டிலீட் பண்ணிடலாம். ஃபோட்டோஸில் போயிட்டு செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இதை டவுன்லோட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து இமேஜை கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த இமேஜ் வந்ததுக்கப்புறம் போஸ்ட் கொடுத்துடலாம்.
ஸோ அவ்வளோதான். இப்போ ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ எனக்கு தேவையான போஸ்ட் கண்டென்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.